தாராபுரத்துல அவளை ஈரோட்டில் தான் ஆயிருக்கிறேன். எனக்கு ஆய் போச்சுடி ஆய் போச்சுடி. எதுக்குடா ஆயி போச்சு. ஆய் போச்சுன்னா நீத்தானா ஆய் போச்சுன்னா நீத்தானா ஆயி போச்சு கிரிய போச்சு அத்தா வந்த உள்ள கவுச்சு அடிக்குது. அடியே அப்படி இல்லடி கொண்டு உள்ள வச்சுட்டு வா கொண்டு உள்ள வச்சுட்டு வா. அடியே ஆயி போச்சு நல்ல போச்சு தானே. எனக்கும் கண்ணால போச்சு. நல்லா டாக்கு தான் போய் ராஜா மட்டும் ஊம கூதி டாக்கு எடுப்போம். டாக்டர் பேர் மாத்திட்டாங்களா? சொல்லுங்க போடா என்கிட்ட. என் முன்னாடி உலகி போட்டாங்கடி. ஏன் தாண்டறதுக்கு வழி இல்லையா? ஐயோ நான் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன். இங்க இருந்து 40 கிலோமீட்டர் போயிருக்கேன். நான் எப்படி சொல்றது? வாயிலத்தான் கொச்சி இல்லையா? என்ன போறேன்னா ஒட்டிக்கு சேருமா அண்ணா நானும் பெரிய மனுஷி ஆயிட்டேன். என்ன 90 வயசா? அதுக்கு மேலயா? அடி போட்டுக்கிட்டா அண்ணா என் கையில வேப்பலை கொடுத்துட்டாங்க. ஏன் பேய் பிடிச்சிக்கிச்சா? ஐயோ அப்பா அண்ணா ஒரு மூலையில உட்கார வச்சு என் கையில வேப்பலை கொடுத்து எங்க தாய்மா மூட்டார்ல என்ன வர சொல்லி எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? கண்ணம்மா இங்க பாரு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. என் மன்னவர் கட்டின தாலி இந்த தாலியா? ஆமாடி. என்னையா வரும்போது பேக பையில இருந்துச்சு. அது மஞ்சள் பூசி வச்சிருந்தேன். புண்டியாவியா? ஏன்டா அப்படி? மன்னவர் கட்டின தாலி என் மாறு மட்டும் தொங்குது. என் புண்ணியவான் கட்டின தாலி பூமி பார்த்து தொங்குது. காசியா பணமா நாளைக்குமா தொங்க போகுது. எதெல்லாம் தங்கம்மா? ஆமாடி. தாலிமா? ஐயோ ஆமாடி என் மன்னவர் எடுத்து கட்டினாரடி தாலி. நக்குலிசி அல்லா நெக்லியஸும் என்னது தோக்கட்டா தங்கம்மா? ஆமாடி. ஐயோ தோடுமா? ஆமாடி. கால் செயின் எல்லாமே தங்கம். இத்தனை தங்க போடுறது என்ன பண்ணிக்கு புளிச்சு காட்டுல கூத்தாடிக்கிட்டு இருக்கிற? அது காலையில லோனு கட்டணும்டா. அண்ணா என்ன மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? மாறிட்டாங்களே சொல்லட்டுமா? மன்னவர் யாரு? எப்படியாப்பட்டவர்? யாரு நகர் என்ன? அடியே அவர் பேர் சொல்லும் போது எனக்கு தொப்புளு கீழே அப்படியே புரு புருன்னு இருக்குது. டீ சூடா தான் இருக்குது. கொண்டாந்து கொடுங்க அடிச்சு சாவு. எந்த மாதிரி பையனே என்ன மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? மாறிட்ட மன்னவர் யாரு? சொல்லட்டுமா? பாடி சொல்றேன்.
அந்த மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? சத்திய லோகத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய சத்திரமுகம் பிடித்த பிரம்மதேவனையை திருமணம் செய்து பிரம்மதேவனை மாலையிட்டு சரி சரி பிரம்மதேவனுக்கும் கல்விக்குள்ள அதிபதி சரி அதிபதிக்கும் காலாகாலத்துல பிறந்த குஞ்சி அண்ணா எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரே ஒரு மகன். யாரு? அவர் பேரு எனக்கு தெரியலடி. எனக்கு தெரியல. தக்கன் எப்படி? தக்கன், தரணியன், நாரதன். ஆமா அப்படி 3 பேர் பெற்றெடுத்தாலும் இன்னைக்கு வந்தானே என்னடி காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? அசிக்கிற சத்தியலோக தாளபுரியே. சரி சரி சர்வபடுத்த பிரம்மதேவன் அப்படியே உங்களோட போய் கூட்டி வர சொன்னார். என்ன சொன்னாரு? உங்களோட போய் கூட்டிட்டு வர சொன்னார். ஏன்டாடி அலியர் இப்படி என்கிட்ட வந்த கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏன் நீ எங்க இருக்கிற? அரண்மனையில் இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? நீ அரண்மனையில் இருக்கிற. வெளியே இருக்கிறேன். சரி உள்ள இருக்கும்போது யார் வந்து கூப்பிடணும்? நீங்க தான் வந்து கூப்பிடணும். யாரு உங்ககிட்ட வர சொன்னாங்க? என் மன்னவர் சொன்னாரா? அதுதான் உங்ககிட்ட போய் கூட்டி வர சொன்னாரு. சரி வா போலாம். போலாமா? ஐயோ அப்பா சுவாமி மன்னா மல்லிகை மல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலஜாதி மலர்களை பறித்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கல்வி எடுத்து பட்டாளியால் பிரித்து திவ்ய பொற்படி பாதங்களுக்கு தலைவரி சரஸ்வதி அடிப்படைந்தே சுவாமி. இந்த மன்னனுடைய வாரத்தை வைத்தபடியா எப்படி இருக்க வேண்டும் தெரியும்? எப்படி
மன்னா தேவி எப்படி எப்படி என்னுடைய வார்த்தை வடிதபடியா சரி சரி இந்த பரந்த பாருங்களே என்றென்றும் பூவம் பொட்டோடும் சரி சரி சுக சேவையாக வாழ்வாயடி மன்னா வாழ்ந்திருப்பா என்று சொன்னால் வையகத்தில் கோடான கோடிகளும் வாழ்ந்திருப்பேன் அரண்மனையில் இருந்த தேவியாலே 1000 தாதிமார்களை விட்டு அதிசீக்கிரமாக வரவழைத்த காரணம் என்ன சுவாமி கண்ணே தேவி மன்னா அதாவது சரி சரி உன் கணவனார் ஆகிய இந்த சதுர்முகம் படுத்த பிரம்மதேவனுக்கு தினந்தோறும் என்ன வேலை பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை பிண்டம் பிடிப்பது என்னுடைய தொழில் ஆமா அப்படி பிண்டம் பிடிப்பது தொழிலாக இருந்துட்டாலும் சரி சரி தேவி எனக்கோ இப்பொழுது எப்படி பஞ்சனையில் இருவரும் இருப்போம் அப்படி எனக்கு உடலா களைப்பாக இருக்கு சரி அதனால அரண்மனையில் பஞ்சனையில் இருப்போமா ஆகட்டும்